வெல்கம் டு Deenas Media. வெல்கம் டு Deenas Media. நீ கேட்டா 20 டேட் தெரியாம நீ என்ன ஸ்கூல் படிக்கிற? 26ஆம் தேதி. சரி இதான் சொல்லணும்னு சொல்றான். இன்னைக்கு 26ஆம் தேதி. இந்த 30ஆம் தேதி வரும்னு போட்டுருந்துச்சு. ஆனா 26ஆம் தேதி வந்திருக்கு. இப்போ என்னன்னா இது கரெக்டான ஆர்டரா இல்ல தப்பான ஆர்டரா? கரெக்டான ப்ராடக்ட்டா செக் பண்ணிக்கலாம். வாங்க ஃபாலோ மீ. கடைசி வரைக்கும் என்ன ஒரு டயலாக் பேச விட மாட்டே நீ. கத்தி கூட. சிசஸ் இதான் ஆதிவாசி பாத்துக்கிங்க गाइस. ஓகே. வெல்கம் டு Deenas Media. அடிக்கடி அவதான் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம சேனலுக்காக வாங்கின முதல் மைக். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா. ஜெயிச்சிட்டோம். முதல் மைக். இப்போ கிழிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஒரிஜினல் கரெக்டான ப்ராடக்ட்டா தப்பான ப்ராடக்ட்டான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அமேசான் காரர் 2-3 வாட்டி இப்படி தான் பண்றான். சீக்கிரம் டெலிவரி பண்ணி தப்பான ப்ராடக்ட் வந்துச்சா? நான் தான் ஃபிளிப்கார்ட் விட்டு அமேசான் வாங்கி. அட அமேசான் தான்டா தப்பா பண்றான். மூங்கிட்டடா இருக்கறான். அத ஃபிளிப்கார்ட் விட்டு அமேசான் வாங்கிருக்கோம். தம்பி தப்பான ப்ராடக்ட்டா இருக்கு பாத்து. நம்ம வந்து பிரிச்சிட்டு உள்ள கரெக்ட்டா இருந்துச்சுனா கிளாப் பண்ணுவோம். ரொம்ப அவசரப்படுறாரு ஒருத்தர். பொறுங்க சாமி. அந்த நல்ல பேக்கிங் பத்தியா மைக் எத்துணுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பேக்கிங் மட்டும் பெருசா போட்டுருக்காங்க. இது வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது, மைக் ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது, அமேசான் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது அமேசான் பண்ண வீடியோ. இது அன்பாக்சிங் வீடியோ गाइस. கரெக்ட். இது அன்பாக்சிங் வீடியோ. உனக்கு மூளை இருக்கேடா. அது கொஞ்சம் இருக்கு. என்னடா இது எட்டவே இல்ல. போறோம் நான் தான் கொடுத்தேன். நம்ம ரெண்டு பேர் கேமராமேன். ஓகே. செத்துறாத. குடிங்க இங்கிட்டே. இப்படி. நான் விடிச்சானே. எஸ் அதேதான். ஸோ பக்கதா நான் ஆர்டர் பண்ண மைக்கு தான். எந்த பிரிக்கவும் இல்லை. ஓகே குட். பேக்கிங் கூட ஓகே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரித்து இப்போ பார்ப்போம். ஓகே பாய்ஸ் கமான் இப்போ கிளாப்ஸ். ஓகே 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 கேமராமேன் சூப்பர். ஓகே. ரெடி ரெடி பாய்ஸ். எஸ் கமான் 3 2 1 சொல்லுங்கடா. 3 2 1 பிரிக்க முடியாம என்ன பண்றது? டைட்டா இருக்கு. வாவ் வாவ் வா பக்கத்துல. ஆக்சுவலி இதுதான் மைக்கு. இது வந்து இந்த ரிசீவர். இதுக்கு ஸ்பான்ஸ் தந்திருக்காங்களான்னு தெரியல. இது வெறும் டப்பாவா? ஏமாத்திட்டாங்கடா. இதுக்குள்ள என்னமோ இருக்கு. இது எப்படி? அது எடுக்காத வெளில எடுக்காத. தொட்டு பாரு. பெருசா இது இருக்கு. மினி மைக்கா? ஒரு பவுச் தந்திருக்காங்க. ஒரு பவுச் டிஜிடெக். இந்த கம்பெனி தான் ஆர்டர் பண்ணேன். ஓகே நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜிங் போட்டு அப்புறம் என்னன்னா ஒரு மைக். நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ இதான் ஆன் பண்ணல கேட்காது. இது ஒரு மைக்கு. ஃபேஸ் தெரியுதா? நல்லா குட்டியோண்டா இருக்கு. தெரியல. ஞா ஃபேஸ் தெரியுதா? ப்ராடக்ட் மட்டும் தெரியுது. டேய் ஃபேஸ் கிஃப்ட் பண்ணுடா. இன்னும் அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களோட ரிசீவரில் ரிசீவர் தான் இது வந்து நம்ம ஃபோனில் மாட்டிட்டு பேசுறது. இப்போது கேட்குதா? ஒரு குவாலிட்டி உங்களுக்கு கேட்குதா? இது அவுட்டோரில் எடுத்துகிட்டு இருக்கோம். இதை நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பண்ணுறோம். அதாவது மைக் செக்கிங்காக மாடிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. அது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் செக் பண்ணோம். கீழே என்னன்னா பசங்க சத்தம் அதிகமாக இருக்கனால நாங்கள் மாடி பண்ணுறோம். இன்னொன்று சொல்லணும்னா இந்த மைக்கை வந்து நம்ம தொட்டுகிட்டே பேசும்போது கச சவுண்ட் இருக்குது. இப்படி நார்மலாக ஃப்ரீ ஓட்டுறோன்னா சவுண்ட் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோ வரும். அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆஜிதனா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.